ஹலோ ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷன். சார் எங்க ஏரியாவுல கலவரம் நடக்குது சார், சீக்கிரம் வாங்க சார். கலவரமா? ஆமா சார். ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா? எல்லாரும் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, இப்ப யாரும் வர முடியாத. இல்ல சார், நீங்க வரலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். வர முடியாதுன்னு சொல்றேன்ல சார். ஹலோ ஊமத்தர ஸ்பீக்கிங். சார் எங்க ஏரியாவுல 4 பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரணும் சார். ஸ்பாட்ட சொல்லியா? சாமியார் மடத்துக்கு பக்கத்து தெரு சார். ஓகே ஐயா. என்னையா தனியாவா போறீங்க? ஏன்? மோசமான ஏரியா, 9 to 10 ராவு காலம் வேற. ஒரு மணி நேரம் கழிச்சு போனா. நீ ஜோசியக்காரனா போலீஸ்காரனா? போலீஸ்காரையா. அப்புறம் ஏன் ஒரு கடமையை செய்ய போற போலீஸ்காரனா ஜோசியம் சொல்லி தடுக்கிற? இப்படியே பட்டையும் கொட்டையும் போட்டு கட்டத்தை பாத்துக்கிட்டா சட்டத்தை பாக்குறது யாரியா? யாருங்கிற? பிளாட்டி ஃபூல். இந்த பார், நீ நினைக்கிற போலீஸ்காரன் நான் கிடையாது. நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போட்டுருவோம். மைண்ட் இட். ஐயா, ப்ரமோஷனை தேடி போற போலீஸ்காரன் நான் இல்ல. நான் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து ப்ரமோஷன் என்ன தேடி வரணும், தெரியுதா? யாராவது மேல அதிகாரி ஊமத்திர எங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காருன்னு சொல்லு. எர்ரா வண்டிய லாண்டரிக்கு போட்டு என்னங்கடா டீ சாப்பிட்டு நீ குடு நான் குடுன்றீங்க. மாவன இன்னைக்கு காசு கொடுக்கல, நடக்கிறதே வேற. காசு கொடுங்க. என்ன மச்சான் டீ குடிச்சிட்டு காசு கேக்குறா? குடுக்க முடியாது, கையடியா. ஏய் சட்டல கேச்ச அறறவனே. யாரா புரியுது? என்னடா கலகங்க? டீ சாப்பிட்டாங்கண்ணா காசு கேட்டா காசு கொடுக்க மாட்டேங்கறானுங்க. சரி நீ யாரு? நான் அந்த கடைக்கு ஓனர். ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பாரு. ஏண்டா குடிச்சடிக்கு காசு கொடுக்க வக்கில்ல? நீங்க எல்லாம் ரவுடிய. அது ஏரியா. இந்த ஏரியாவுல நான் தாண்டா வாங்கி தரீங்க பார்த்தா இப்படி நாசம் பண்ணுவீங்களே. அட வேணானே. நீ வாங்கி தரேன். யாரா சொன்னது? டேய் யாரா ஜெய முன்னாடி அண்ணனுக்கு கோவம் மலையானே விட மோசம். ஐயோ கில்லி வச்சியா? வாங்கடா வந்து பாருங்க. அம்மா எவன்டாவே? போலீஸ்காரன் எவன்டான்னு கேக்குற நீ? அம்மா சார் போலீஸ் சார் போலீஸ். போலீஸ் தான்டா. சார் பிசி சார் பிசி. என்னடா அவன் பிசிங்கறான்? பிசி இல்லடா பிசி. அவன் ஜாதி பேர் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறான்டா. அப்படியே நம்மள சொல்லி தப்பிச்சிடலாம் சார். நான் பிசி சார். நானும் பிசி தான் சார். நான் இது எம்பிசி சார். நானும் பிசி தான் சார். ஐயோ ஏண்டா சாதாரண ஜாதிகளை மாத்தி ஓடிங்க சாதிங்க. நடப்பது வந்து நகலையா புள்ள. அவ்வளவு பெரிய ரவுடியா நீ? சார் நான் யார் தெரியுமா? சார் நான் சொல்றேன். நான் போ. இவனை தூக்கி போய் ஜீப்ல போடுங்க. நம்ம ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்திருக்கு. எங்க போன அந்த ஏறு ஊமத்துற? இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருதா? எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கே. வணக்கம். ஆமா நுணக்கம் அடிச்சடா. இப்பதான் அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு வித்தியாசமான கெட்டப்புல ரைடுக்கு வந்தவள இவ்வளவு வித்தியாசமா ஆக்கிட்டீங்களா பாவிகளா? ஒரு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா? பிசின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லலையா? அப்படியே ரூட்டை மாத்தி விட்டாங்களே. போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சதும் போதும், என் ப்ரமோஷனுக்கு குறைச்சதும் போதும். நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கி வித்து பொழைச்சுக்கிறேன். என்னை ஆள விடுங்க. அம்மா கும்பிட கூட முடியலையே. சரி சரி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போ. எது அடிச்சது 2 hour ரெஸ்ட் 1 hour? நல்லா வாயில வந்துரும். இன்ஸ்பெக்டர் பாக்குறேன் உன்னை. பேசுறான் பேச்சு. ஊபத்திரேடு பேர் வச்சதுக்கு குத்ராகியா ஊப குத்தா. ஜி சார் என்ற புள்ள அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா. போய் கூட்டிட்டு வா. எஸ் சார். குட் மார்னிங் சார். சார் எதுக்கு சொல்லிட்டு இருச்சப்போ? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. ரொம்ப அர்ஜென்டா இருக்கு. போ. தேங்க் யூ சார். என்ன குழந்தைய குட்டி வராம நின்னுகிட்டு இருக்கா? தெரிஞ்சா டென்ஷன் ஆயிருவாரு. என்ன ஸ்கூலுக்குள்ளே போல நீ? இல்ல சார். உள்ள போகாம தொப்பியா புடிஞ்சுக்கிட்டு இருக்க? சாரோட புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிக்குதுன்னு சொன்னாரு. அது ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா, என்ன பேரு, எந்த கிளாஸ் எதுவுமே சொல்லாம எப்படி சார் போய் கூப்பிட முடியும்? ஆமா அவர்ட்ட அஸ்கில பேசிவிட்டு என்கிட்ட ஐபிச்சில பேசுறியா நீ? இதே ஐபிச்சில அவர்ட்ட கேட்டுக்கலாம்ல? அவரை போய் கேக்குறதா? அவர் முன்னாடி மூச்சே வர மாட்டேங்குது. பேச்சு எப்படி சார் வரும்? இப்ப போய் கேட்டா ஃபர்ஸ்ட் கேட்டுக்க வேண்டியதானே திட்டுவாரு.
சார் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் சார். எது? நான் போய் கேட்கவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ராஸ்கல்? அவர் யார்கிட்ட வேலை சொல்றாரோ அவங்க தான் போய் சத்தியத்தை திருத்துக்கிறோம். அதுக்காண்டி அடுத்தவங்களை தள்ளிட்டு வேடிக்கை பாக்குறவளை வச்சுக்கிட்ட உன் மப்புக்கு நான் தான் ஊராயா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் சார்? பேசாம ஊரை விட்டு ஓடிடு. ஐயோ ஸ்கூல் பெல் இரு, அடிச்சிட்டாங்க. இரு, இரு. முயற்சி பண்ணுவோம் இரு. வைக்காமையா போயிரு. எல்லா பசங்களும் ஓடுறாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது என்ன என்னைய மாதிரியே இருக்கு? அத்தடி இது இருக்கு ஒம்பி. மாமி சூர்யா எந்திரி அடிபட்டுச்சாடா. டேய் நீ தானே அவனை தள்ளி விட்ட, அவன் கிட்ட சாரி கேளு. அத கேட்க நீ யாரு? தொலைச்சு போடுவான் தொலைச்சு. யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? வந்துட்டாயா பொம்பளை முத்துச்சாமி வந்துட்டாயா? அதே டைலாக் அதே எமோஷன். ஃபாலோ மீ. பாய் கீர்த்திகா படா போலாம். பாப்பா பாப்பா பாப்பா. யார் மேன் நீ? நானா? என் கூட தான் உங்க அப்பா வேலை பாக்குறாரு. என்னது? இல்ல உங்க அப்பா கூட தான் நான் வேலை பாக்குறேன். அப்பா வெயிட் பண்றாரு. போமா? கோ மேன் கோ. அப்படின்னா என்ன? போயான்னு சொல்றா. இதுகிட்ட எல்லாம் கவலைப்படாம. ஹலோ ஹாய் ஐம் விஜயலட்சுமி. ஐம் கிருத்திகா. போலாமா? டாடி கூப்பிடுறான்னு சொன்னதும் நீ பாட்டுக்கு என் கூட வரியே. நான் உனக்கு கடத்திட்டு போயிட்டா? கடத்திட்டு போக மாட்டீங்க. எப்படி சொல்ற? உங்க முகத்தை பார்த்துதான். என் முகத்தை பார்த்தா குட் கேர்ள்னு தெரியுதா? இல்ல வைந்தாங்களையும் தெரியுது. சரி வா. டாடி குட் மார்னிங். குட் மார்னிங். வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது கேக்குறானல்ல? சார் நான் தான் சார். வாங்க வாங்கனா. எஸ் சார். சாரி சார். வாசல் எது கோலம் போட்ட? வெறும் வாசலா இருந்தா லக்ஷ்மி கடாட்சியமா இருக்காதான், அதனால தான் சார். இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ்னா பயம் வரணும், பக்தி வரக்கூடாது. புரிஞ்சுதா? சாரி சார். ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பண்ற வேலையாது. இனி யாரா இருந்தாலும் உங்க சென்டிமெண்ட்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இனி முறவாசல் பண்றதெல்லாம் விட்டு போய் க்ளீன் பண்ணு. ஓ கஷ்டப்பட்டு போட்டு பார்த்தா தானே தெரியும். 20 rupees கலர் பவுடர் எல்லாம் வேஸ்ட். ஐயோ சாமி. என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கட்டையை பிடிச்சிக்கிட்டு சோகமா வர்ற? சார் ரொம்ப திட்டாரோ? ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார். பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையாவது இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார் சார். அவர் சொல்றது நியாயம் இருக்குல்ல. உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரியத்தா கோளுக்கு கூழு ஊத்துற பொம்பளை மாதிரியே இருக்கு. என்ன சார் நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி 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 கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தராமல் இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது, திட்ட மாட்டாங்க. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நீங்களும் அவரை மாதிரி கண்ணை பேசுறீங்க. என்ன குத்தி தொலைஞ்சிடாத. குமுத்துற, சார் நீ என் கூட வா. ஓகே சார். நீ வா. எஸ் சார். விளக்கமாற கீழே போட்டு வா பக்கி. உன்னால என்ன மாதிரி ஆபீசருக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. கமான், உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷனுக்கு போய் பாட்டுவான். சார் நான் மட்டும் தனியா போகவா? டெட் பாடி லேடிஸ், நீ லேடிஸ், அதனால நீ தான் போய் பார்க்கணும். போ. என்ன சார் நீங்க? என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பத்தாது, நெஞ்சில வீர வேணும். நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போட்டுருவோம், தெரியுமா உனக்கு? போ ஐயோ. போ. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் இன்? ஆமா, டெட் பாடி எந்திரிச்சு எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள ஓடிச்சு வைக்க. காணுமே.
ஆமா உங்க ஏரியாவுல இப்ப மாமூல் பஸ்ல உங்களுக்குள்ளேயே டெண்டர் விட்டுக்கிறீங்களாம்ல அப்படியா? சும்மா இருங்க சார், நீங்க வேற ஏற்கனவே நடிக்க போய் நிக்கிறேன் சார். இறக்குங்களா இறக்குங்களா இறக்கி தொலைங்களா. ஏடா அந்த பொண்ணை போய் தூக்கி வந்திருக்கீங்க? பாத்ரூம் வாசல்ல இந்த பாடி தான் சார் கிடந்துச்சு. பாடியா? சண்டாள படுபாவிகளா. பாடிய பாத்தீங்களே, நாடிய பாத்தீங்களாடா? விஜயலட்சுமி விஜயலட்சுமி எந்திரிமா எந்திரிமா. ஐயோ எந்திரி, என்ன உனக்கு? எந்திரி எந்திரி. Good போய் morning, ஒண்ணு பாடி sir. கொண்டாடா. சரி, சரிடா. போடா. நில்லு நில்லு எங்க சரி. இருக்க? ஒயின் ஷாப் வாசல்ல நிக்கிறேன். சார் வர்றாரு. என்னையாச்சு? சொல்லு சொல்லு. ஒண்ணு இல்ல சார், சும்மா. என்ன எனக்கு பிளட் பார்த்தா மயக்கம் வரும் சார். மயக்கம் வந்துருமா? ஆமா சார், சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சார். அப்புறம் இது போலீஸ் வேலை சேர்ந்த வாரிசுன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் எங்க கழுத்தை அறுக்க வேண்டியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலீஸ் எடுத்துக்கும் எதுக்கு அவங்க சிவப்பு கலர் அடிச்சுக்காங்க தெரியுமா? ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட இல்ல முன்னாடி டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டு நீல அதுக்கு வந்து போலீஸ் தரணும். பேசாம எஸ்டி போர்ட்ல உட்காந்து பேன் கார்டு வாங்கிட்டு இருக்கலாம்ல. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோலம் போடுறது இல்ல மயக்கம் போடுறது எல்லாம் டிபார்ட்மெண்டோட தலையெடுத்து. யோ வாங்க. இந்த கேஸ் விஷயமா ஃபர்தர் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். என்னடா அவனை தேடி போலீஸ் வருதுக்கா. ஓ வந்துட்டாங்களா? வாங்கடா வாங்க. யார பிடிக்க வரீங்க? இந்த கஞ்சா காஞ்சனேவ பிடிக்க வரீங்க? அவ்வளவுதான் மகனே, இன்னைக்கு நானா நீங்களா பாத்தலாம் புடிச்சிருங்களா? என்ன வகுந்துருவா வகுந்து வாங்கடா. என்ன திமிரு இருந்தா என்கிட்ட வந்து மோதுவாங்க. தேமாடி பசங்க வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஐயா 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 மோசமான பொம்பளையா வேண்டாயா, சொன்னா கேளுங்க. ஐயா 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 சொன்னா கேளுங்க. ஐயா முகரே பாரு. ஏன் வேணாம் வேணாங்கிற? யோ அப்படி ஒரு போட்டோ அடியா. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க சார். அப்ப சேர்த்து வச்சிருக்கலாம் சார். அப்பதான் நல்லா ஒண்ணே இருக்கும். ஒண்ணு அடியா, நல்லா இருக்குல்ல? அப்படி எடுத்தா சார் கெத்தா இருக்கும். பத்திரிக்கையில உங்க பேர் நல்லா ரீச் ஆகும். போயா. ஏ ரைட்டர் ஐயா. போய் கதை துறையா. சரிங்கய்யா. வாயா டுபுக்கு. அங்க பாருங்க அங்க பாருங்க. துபுக்கா என்ன இதெல்லாம் இவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சானுங்க? வா என்ன பிடிக்க வர வா. நாங்கதான் சொன்னோமா சார், அவ மோசமான பொம்பளை என்ன. ஹாய் கசாமரியா. காக்கி சட்டை போட்டதுக்கு பின்னால ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் பார்க்க கூடாது. நம்மளை பொறுத்தளவுக்கு அவர் அகிஸ்ட். நம்ம அப்படித்தான் டீல் பண்ணணும். டீல் பண்றியா? இந்தா வாடா. ஓ என்னையா சேலைய கழட்டி தூக்கி எறியறா? இன்னும் என்னென்ன வந்து விழுக போகுதுன்னு பாருங்க. இந்தா புச்சக்கா. இத்தியம் புச்சக்கையா. யோ என்னையா பூராத்தி கழட்டி போட்டா? நாங்க தான் சொன்னோம்ல. யோ ஏட்ட, நீ சரியான ஆம்பளை இருந்தா தனியா வாயா பார்க்கலாம். ஏய் வர்றேன்டி வர்றேன். என்னையா சொல்றது கேளுங்க. அவ ஒரு ஏடா உடம் முடிச்ச பொம்பளை. ஊமத்துறை தான் கற்பழிச்சா மானவங்க படுத்தினான்னு சொல்லி கேஸை திருப்பி விட்டுருவா. அப்புறம் 10 வருஷம் கோர்ட்டு கேஸ் அலைய போறீங்களா? என்ன முட்டா பையன் நினைச்சியா? நீ சொன்ன மாதிரி நடக்கும் தெரிஞ்சாயா? பத்திரிக்கை ரிப்போர்ட் போட்டோகிராஃபர்லாம் கூட்டி வந்திருக்கேன். பேசுற பேச்சு. எனக்கு அவ விட்ட சவாலை நானே தனியா சமைச்சுக்கிறேன். யார் என்னை ஃபாலோ பண்ணுவானா? அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் உள்ள வர்றீங்க. நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார். ஃபாலோ மீ. அடேங்க. ஏய் முன்னாடி போலீஸ்காரனை மிரட்டுற. உன்ன மாதிரி ஆளை நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உன்னை எல்லாம் உள்ள வச்சு முட்டி முடி தட்டாட்டாடி நாடு உருப்படும். ஏய் எங்க தப்பிச்சு ஓட பாக்குறேன்? சிங்கமே என்னை கண்டு செவரி ஓடி இருக்கு. உனக்கு தெரியுமா? அது என்னையா சத்தத்தை காணா? ஒரு பொண்ணை போய் கூட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இந்த பாருங்கயா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏடா உடம் ஆயிருச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும். சார் இப்ப என்ன சார் பண்றது? என்னத்த பண்றது? கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டியதா? ஆலோமி வாங்கயா. நெடுங்கயா நெடுங்கயா. எங்கயா 2 பேரும் எங்கடா எஸ்கேப்பா? ஆஹா திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஏன் திருப்ப வேண்டாங்கறீங்க? திருப்பிட்டு கேள்வி வேற. அம்மனை கட்டியா இருக்கட்டா. ஐயா ஏட்டையா யூனிஃபார்ம் எங்க? ஒட்டுமொத்த துணியை உருவிட்டு பிறந்த மணியா விட்டு போயிட்டாப்பா. போயிட்டாளா? சார் பின்னால வடி இருக்கு சார். மொத்தமும் போச்சா? குடிக்கிறானுங்களாமா பெரிய பருப்பு மாதிரி. வந்துட்டானுங்க. இன்னும் தைரியம் தான் என்ன பிடிக்க வருவானுங்க. சரி சரி ஒரு போஸ் கொடுங்க. அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதெல்லாம் படம் படிக்கிறது? நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க. அது கெட்டப்படா. இது மொட்டப்பூ. ஒரு துணிமணி இந்த எடுத்து போடுங்கடா. ரொம்ப கன்றாவியா இருக்குடா எனக்கு. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆஹா அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. இத கட்டிட்டு வாங்க.
வாங்க ஏட்டையா, சிரிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, சும்மா போங்க. ஆஹா சூப்பர். என்னடா பண்ண போற? இந்த கட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். அரஞ்சனா கம்பீரமா உள்ள போறப்ப மாட்டின்ட்டு இப்ப சைலா மாதிரி பாவாடையோட வரப்ப எடுக்கிறேன்டா. இந்த கவர்ச்சி தானே சார் அட்டப்படத்துல போட முடியும். ஒண்ணும் போட வேணாம்டா நீ. கேமரா உடைச்சு விடுவேன். ஏட்டு நல்லா இருக்கியா? உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டா போல் இருக்கு. யோ யோ, சும்மா இரியா, அவ பாவாடையே உனக்கிட்ட வந்துருச்சு. திட்டம் போட்டு தானே நீ மட்டும் உள்ள போயிருக்க. சரி, போனது போன. இப்போ உன் யூனிஃபார்ம் போச்சே, இதுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன பதில் சொல்ல போற? டேய் 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 டேய், என்னடா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து கும்மி அடிக்கிற? போலீஸ் உங்கள் நண்பன்னு சொல்றீங்கல்ல, பொறுத்து வர்றது. பொருத்தணுமா? அந்த தீப்பெட்டி எடு, பொருத்தி விடுறேன். சத்தத்தையே காணா. ஏன்டா என் மிதிக்கு ஒரு மரியாதையே இல்லையாடா? ஏட்டையா, என்ன இங்க நிக்கிறீங்க? உங்க பட்டைய வேற காணா. யோ, அந்த பதவியெல்லாம் நைட்டோட நைட்டா பிடிங்கி வெளியே தள்ளி விட்டாங்க. அட கடவுளே, ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதியா. நீங்க நல்ல மனுஷனாச்சே, உங்களுக்கே அப்படி? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? அது சரி, நீங்க வாசு பிரகாரம் வலது பக்கம் தானே நிக்கணும், இடது பக்கம் நிக்கப்படாத. ஏயா, வாசல்ல நிக்கிறதே நாய் மாதிரி இல்ல வாஸ்து வேறயா? உள்ள போயா ஒழுக்கு. இந்த பாருங்க, இன்னைக்கு 10 to 11 வரைக்கும் குரு ஓர ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்து பட்ட போற கூறனு போயா. ச்சே, இந்த கஞ்சா காஞ்சனாவ சீனு ரொம்ப உள்ள கவனமா போச்சு நம்ம பொழப்பு. சார் எவ்வளோ? 20 ரூபா சார். 50 ரூபாய் வச்சுக்க. தேங்க்யூ சார். வணக்கம். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறா இருந்தா உள்ள வந்து குடியா. இங்க என்ன வேலை? உங்களை எல்லாம் பார்த்தா போலீஸ்கார் மாதிரி தெரியல. ஐயாவோட முகத்தை பார்த்தா தான் ஒரிஜினல் போலீஸ் மாதிரி இருக்கா. தேங்க்யூ சார். எப்படியா? நடக்கட்டும். ஒரு மனுஷன் எங்க நின்னாலும் மோராசி வேணும். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன சார் கம்ப்ளைண்ட்? பணம் காண போயிடுச்சு. பணமா? ஆமா. எவ்வளவு? 2 லட்சமா? 20,000மா? 2,000மா? 20 ரூபாயா? எவ்வளவு காணாம சொல்லியா? 2 ரூபாங்க. யோ, 2 ரூபா காணா போனக்கலாமா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க? என்ன கோர்ட்டுக்கா போவாங்க? ஏயா, பார்த்தா டீசெண்டா இருக்க, கிரிக்க மாதிரி போச்சு. யாரா டீசன்ட்? தாவா. ஆமாண்டா, நீ டீசன்ட், இவன் டீசன்ட், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் டீசன்ட், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் டீசன்ட். ஆனா நான் இன்னசென்ட். இன்னசென்ட்னா? இப்படி இப்படி பைத்தியம். யோ, வாசல்ல கேளட்டா? பைத்தியக்காரனோட பழக்கம் வச்சிருக்காரு சார். என்னது பைத்தியக்காரனா? யோ, உன்னை வெளியே நிப்பாட்டி புத்தி வரலையா? ஐயோ, போய் சொல்றாருங்க அந்த ஆளு. போடா போடா. அப்பாடா, என்ன ரிபல் சிகரெட் போட்டு வர்றியா? 2 ரூபா கொடு, நான் போறேன். 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 2 ரூபா. 2 ரூபா கொடுத்தா போயிருவியா? கொஞ்சம் இரு. எப்பா, உன்ட்ட எவ்வளவு வசூலுக்கே போல. போயிட்டால அள்ளி இறச்சிருவ நீ. எப்பா, 1 ரூபா தான் இருக்கு, பரவாயில்லையா? அது நீயே வச்சு, இதை நான் வச்சுக்கிறேன். போய் துப்பாக்கி அது. எல்லாரையும் சுட போறேன். குடு 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 குடு. அவனுக்கு இப்ப குரு ஓர சரியில்லை. இப்ப அடி விடுவான் பாருங்களேன். சுட போறேன். என்ன நீ சொன்ன மாதிரி அடிபட்டா? எப்படியா இப்படி இல்ல அப்படி? ரவியிலே நான் அப்படித்தான். என்ன தள்ளி விட்டுட்டுல சுட்டுருவேன். சுட போறேன், சுட போறேன், சுட போறேன். மறுபடியும் ஓடுறாயா? அது அடி விடுவான்னு சொன்னேன், புடி விடுவான்னு சொன்னா. போயா கேன. என்னைய அவனா சுட்டு செத்துட்டான். உன் கண்ண எடுத்து அவன் என்கவுண்டர்ல டெத் ஆயிட்டான். அதுக்கு உன் மேலதானே கேஸ் வரும். அட பண்ணாடைகளா, இந்த வேலைக்கு வேட்டு வச்சுட்டீங்களா? அட யோ, என்னய்யா யூனிஃபார்ம் எல்லாம் மாறி இருக்கு? அது அதான் மாறிடுச்சு. இந்த ட்ரெஸ்ல கூட நீ சோக்காதாயா கீர. தேங்க்ஸ்மா. கமிஷனர் ஆபீஸ். பயப்படாதயா, உருவிட மாட்டேன். வர்றமா. உடம்புல ஒரு மச்சம் இருந்தா கூட அது சரியான இடத்துல தாயா இருக்கு. வர்றமா. யோ யோ, இவனுக்கு இடம் ஊர்ல கிடையாது போல் இருக்கே, எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்றா. போங்கடா. தாமே வண்டி பாட்டு சைடு கீழே போறேன். லைசன்ஸ் இருக்கா? இருக்குண்ணா, பாக்குறேனா? ஆர்ச்சி புக்கு அதுவும் இருக்குண்ணா. ரோட்டுக்கு டாக்ஸி கட்டி இருக்கியா? பேஷண்ணா. மொத்த பண்டமே கையில வச்சிருக்கானே, இவனை எப்படி மறக்கிறது?
எல்லாம் ரெடியா வச்சுருக்கேன். என்ன இருக்குன்னா மடக்கிறேன். எல்லாம் இருந்தா ஓவர் ஸ்பீட்ல வருவியா நீ? ஓவர் ஸ்பீடா? வண்டி 20க்கு மேல போகாதுண்ணா. இந்த வண்டிக்கு 20 ஜாஸ்தியா? சரி சரி, ஒரு 50 வண்டிட்டு ஓடிடு. அண்ணா 20க்கு 50ஆ? இது ரொம்ப அநியாயம்டா. எது அநியாயம்? என் வாழ்க்கையில் நடந்த விட உனக்கு அநியாயம்? ரொம்ப பேசாத. மரியாதை 50 ரூபா கூட இல்ல 2 ட்ரெயின்ல காத்த பிடிக்க விட்டுறேன். ஈஸ்வரா, இவனுக்கு கூட சீக்கிரம் விடு. சரி ஏன்டா மாட்டி விட்டேன். தாங்கோ பிரசாதமா தர்றேன், மறைச்சு குடியா. போ போ, ஆமா ஓடு. இந்த ஊர்ல ஆஹா பஞ்சாப் லாரி. வா 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 வா. அப்படியே ஓரமா போ, ஓரமா போ, ஓரமா போ. வா வா, ரைட்ல வாயா வாயா. டிப்பாட் டிப்பாட் டிப்பாட். இன்னைக்கு பல்க அள்ளிட வேண்டியதாடா. ஏய் இறங்கி 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 இறங்கியா. क्या साहब? டாப்பாவது சோப்பாவது சிட்டிக்குள்ள லாரி வரக்கூடாது தெரியுமில்ல? யார கட்டியா வந்த நீங்க? आपको क्या चाहिए சாப் படிக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட நடக்காது. உனக்கெல்லாம் சரியான பயன்பட தான் சரியா வரும். माफ कर दो मुझे. அப்படின்னா ஒரு 200 ரூபா வெட்டு. हाँ 1000 रुपीज साहब, चेंज नहीं है. பரவாயில்ல கொண்டா. ये तो सेठ का पैसा है, ये सेठ का पैसा है. அப்படின்னா எனக்கு வெட்டியா? हाँ इधर वाइन शॉप में चेंज करेगा. अंदर बैठो. ஏறு 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 ஏறு. நீங்க ஒன்றும் வசூல் பண்ண மாட்டேங்க. மாத்தி கொடுத்துட்டா எங்கேயும் போகணும். போலாம் ரைட். தள்ளி உட்கார் தள்ளி உட்கார். போய் சாப்பா வந்துருச்சு, வண்டி நிப்பாட்டு. हाँ வண்டி நிக்காது. ஏன்னு கேட்டா என்ன தமிழ் பேசுற? இது நேஷனல் பர்மிட் வண்டி. எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். எல்லா பாஷையும் தெரியுமா? அட பாவி பையல என்னையே ஏமாத்திட்டேடா. சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாருமே இல்ல, வண்டியை கொஞ்சம் நிறுத்துறா. முடியாது. முடியாதா? டாய், ஒரு போலீஸ்காரனை கடத்திட்டு போய்கிட்டு இருக்கேன். இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? அரே साला संग அறுத்துருவேன். தங்க அறுந்துருமா? லஞ்சம் கேக்குறே? ஐயா தொப்பி கழட்டு. தொப்பி கிளம்பு. கழட்டிட்டு. इनमें यार कहना लंजमा दुड्डी केपिया கேட்க மாட்டேப்பா. आगे किसी से पैसा मांगेगा क्या? हाँ मांगेगा. देखो फोटो होने के लिए நீ எல்லாம் இந்தியாவுல இருக்க கூடாது. यूनिफॉर्म फोटो लंजम केकरे. मैंने आज तक किसी को नहीं दिया. क्या समझ के क्या तू? हाँ देखो जाने छोड़ूंगा तुझे. हाँ तू हाँ तेरा सांस बंद करके रहूंगा. எனக்கு லஞ்சம் குடுக்கறே. ஏய் சுதரேகா नहीं तू. நீ திண்ட மாட்டே, உன்னை விட மாட்டே. ஒரு அதிகாரியோட பார்க்காம ஒரு நாள் கூட வச்சு அடிக்கிறானே. अधिकारी कौन अधिकारी? हाँ ஐயோ अधिकारी से வேலை செய்றேனி. போதுப்பா உன்னை விட மாட்டே. போதுப்பா போதுப்பா. मैं लंजम லஞ்சம் கேட்க மாட்டேன்டா. हाँ விட்டுட்டு போடு गाड़ी रोको अभी. स्टॉप स्टॉप. கீழே இறங்கு. இறக்கிறேன். கீழே இறங்குடா. हाँ தலை சீவு. தீவிட்டு தொப்பி மாட்டு. மாட்டிட்டு. इनमें आर कैले लंजम வாங்குறதே நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டே. லாரி தான் உன் மேலே ஏறும். குत्ता जैसा मर जाएगा. मारो. नहीं 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழைற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து. நம்ம ஊர்க்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்னு ரத்தம் வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கான், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். ஆமா இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா. எங்க பார்த்தாலும் புகையுமா? யார் யார் நீ? நான் யாரா இருந்தா என்ன? இங்க யார்கிட்ட வசூல் பண்ண வந்த? வசூலா? யோ வசூல் இறங்கிறாயா? வாங்கி கட்டிட்டு வக்கத்து போய் நிக்கிற. ஏயா எரிச்சல கிளப்புற? அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற? சுடுகாடா? எங்க? என்னையா சொல்ற? ஐயோ அம்மாடி. யோ என்ன கூட்டி போயிரியா? இங்க ஆள காணோம். எங்கடா போன? அத்தி வந்தவே யாரும் தெரியலையே. ஐயோப்பா என்ன ரொம்ப பயமுறுத்துறாங்களே ஐயா. காலையில அடி, ராத்திரி சுடுகாடு. அப்பா நான் என்ன பண்ணுவேன்? அங்க ஒரு வண்டி வருது. இதை காட்டி நிப்பாட்டி. ஸ்டாப் ஸ்டாப். ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு. ஏன் வண்டி நிறுத்துற? யோ டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா? எங்க? என்ன வண்டி அங்கே நிப்பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படுறாங்களோ? லிஃப்ட் கேப்பான் போல் இருக்கியா? அந்த ஏத்திக்க வேண்டியதுன்னு குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம்.
போலீஸ் வந்தா நமக்கு தானே சேஃப்டி. அதுவும் சரிதான். கொஞ்சம் ரெட் பாடி மேல பிராந்தி தெளிச்சு விட்டு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க? அம்மா நீங்க யாரு? வண்டி எங்க இருந்து வருது? நீங்க மெட்ராஸ் தானே போகணும். எப்படியா கரெக்டா சொன்னீங்க? பார்த்தா தெரியுதா நீங்க வண்டி கிடைக்காம நிக்கிறீங்க. பெரிய கட்டிக்காரு. ஏறிக்கிறவா? ஏறிங்க சார். யாரையா உள்ள ஒருத்த வாய படம் பண்ணிக்கிறீங்க? எங்க அண்ணன் தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் மப்பு ஏத்திட்டாரு. தண்ணி அடிச்சிருக்காரா? பரவாயில்லையா, அவருக்கு என்ன உடம்பு வலியும். ஏறிங்க சார். ஏறித்தானே ஆகணும். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப தைரியம் சார். அம்மா போலீஸ்காரன்ல ஏயா இந்நேரத்துல நடு சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருப்பான். எல்லாம் ஒரு இதுதான். சரி சட்டுப்பு நேரத்தை காலி பண்ணு. எடு எடு எடுத்துரு. பாடியோட கபடி விளையாடுறோம். என்ன நாட்டு ஓவரா இருக்கு? என்னையா இங்க யாரு சார்? ஏய் பார்த்தா தெரியலையா? டிராபிக் போலீஸியா? நான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி யாருங்க இப்ப நீ என்ன கேக்குறியா? ஆமா இவ்வளவு விசாரிக்கிற நீ யாரு? நான் வந்து சொந்தக்காரன். யாருக்கு சொந்தக்காரன்? அது இந்த விளக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்து வேலையை முடிச்சிட்டு போவோம். டேய் சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா. மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கான்? நேற்று ராத்திரி தான் சிங்கு நொங்கு எடுத்திருக்கான். அதுக்கெல்லாமா மாலை போடுவாங்க? அம்மாடியோ எவ்வளவு மொக்க. போடு 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 அதிகாரிகளுக்கு போடுப்பா. அறிவு கேட்டவன மாலை இருக்கிற அவரு கழுத்துல போட போற? அவர் தான் கேக்குறாருல, டிராபிக் போலீஸ பாய்ச்சிக்க முடியுமா? நாளைக்கு கடை கணிப்பாக போனா ஜெயில இருக்க காத்த புடிங்கி விட்டுருவாங்க. ஏண்டா 1,000 ரூபாய் காத்துக்கு 100 ரூபாய் மாலையை போட்டா டெட் பாடிக்கு எதுனா போடுவ? டெட் பாடியா? அறிவு கேட்டவன. அது எங்க இருக்கு? ஆமாங்க சார், இது இளவு வீடு. சொல்லுங்க சார், குணத்தை இறக்கணும். குணமா? குணம் எங்க போறான்? பாடியை பார்த்து தூக்குங்கப்பா. என்னடா அதெல்லாம்? குணம் கழுத கொண்டு போட்டோம். காட்பாடி வந்து வியாசப்பாடி வரேன்னு சொன்னீங்கல்ல, உள்ள டெட் பாடி இருக்குன்னு சொல்ல வேண்டியதாடா? சொன்னா ஏற மாட்டீங்கல்ல, அப்புறம் குணத்து கூட நாங்கள்ல தனியா வரணும். அப்ப என்ன துணைக்கு தான் கூட்டி வந்தியாடா? அம்மா சனிக்கிழமை வர செத்துருக்கான். துணைப்படமா இங்கிலீஷ் கூட்டிட்டோம்னா அட நாசமா போறீங்களா? அதுக்காக ஒரு புணத்தோட புணமாவடா படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரன? அவன் சேஃப்டி அவன் பாக்கதானே செய்வான். அண்ணே அண்ணே என்னையா நேத்து எங்கன போனீங்க? சிஎம் வர நேரம் பார்த்து சீல் விட்டு போயிட்டீங்க. அங்க ஒரே டிராபிக் ஜாமே குளமடி ஆயிடுச்சு. என்னாச்சுப்பா? இனிமே இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளவுதான். ஊதிட்டாங்களா? யோ ஓமத்துற கோடு கோணல போது நேரா போடியா. ஆமா இது இந்தியா பாகிஸ்தான் எல்லா கோடு. லேசா கோணல் அடிச்சுனா 2 நாட்டுக்கு சண்டை வந்துரும். போயா டுபுக்கு ஏட்டையாவா தலைமுந்து வாழ்ந்த என்னைய நடு ரோட்ல குனிய வச்சு அழகு பாக்குறீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்களா? நீ தான் பெருசா பீத்திக்குவிய. கோடு போட்டா ரோடு ஓடுவேன், கோடு போட்டா ரோடு ஓடுவேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? அதான் ரோடு மேல கோடு போட விட்டீங்களா? அப்புறம் இன்னும் என்னடா உங்களுக்கு? போடா போ. எங்க கொண்டாந்து விட்டாங்க வாரியா நம்மள? क्या साहब? ஏசாப்பா மறுபடியும் பஞ்சாப்பா. இந்த வேலைக்கு ஆப்பா.
6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தவன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். புள்ள பூச்சி வெட்டருவா வேல்கம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டான்டா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாண பிடிச்சாண்டா மத்தவருக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. டேய், அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்று என்னடா சாண கழிச்சு கொண்டு கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டினாலும் வெட்டினே பூரா விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு ஆக்குறேன். போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோலோ அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்கடா போன? எங்க போன? இறப்பா 18 பட்டி கிராமத்துக்கு இந்த ஒரு கழுதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அத முதல்ல உணர்ந்து பேசு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பிட்டுக்கு சால பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச வாய்க்குள்ள விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர்ச்சலம் பூரா கூட கும்பிட்டுக்கோம்ல. அப்புறம் என்ன கூவுற? இப்படித்தான் விராலிப்பட்ட விட்ட வாய்க்கு நேர விரல நீட்டி 5 விரல இறந்து விட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியுறான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டா? ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம்னா விளங்காத வேலை. டேய், இந்த விரல் திருப்பல்ல நீங்க தானே வச்சுக்கடா. மம்முட்டி, அது மலையாள நடிகர்ல. இத சொன்னேயா? இது பட்டி சமாச்சாரம். ஐயோ பயலாம். ஒரு லிமிட் இல்ல பிரதேசி. மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சால பிடிக்கலையோ. ஏன சோனனே, என்னம்மா? உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுபுட்ட. அருவாமனையா கடிச்சு தின்றனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா? அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை திட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பாக்குறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொல்ல பயல்களை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை. பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்களா? ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திருசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும். அதாவது சாண பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எடுங்கடா. எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சில துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாஞ்சிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சாணம் பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டே பளபளன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்தா கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கட்டிருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. ஆஹா, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கிச்சுக்கு நான் எப்படா போவேன்? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. ஏண்டா இந்த சிலுக்கோ ரெட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற?
பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. ச்சே. சோனன்னு ஒரு கேன சாண புடிச்ச போய் சாப்பிடி. டேய் 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 டேய். யாரோட சாணம் பிடிச்ச சரியில்லைங்கிற? என்ன சொன்ன இப்ப நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா என் வென்று. கொண்டாங்க. முறப்பிரகாரம் செய்யும் பண்ணாலும் தெரியும். மூஞ்சி முகரை. ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கியா நீ? பாத்துக்கடா. அப்படி அடிக்கணும்டா. டேய், என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாயா. பாருப்பா வேடிக்கை பாடுறான். டேய், 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 என்னடா பண்ண போற நீ? செய்யும் பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான்? போய் வேலைய பாருடா. இங்க பாரு. கத்தி கையில வச்சிட்டு பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத. என் பொழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங்னா என்ன? அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப டேய், ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா. சும்மா இருங்கடா. ஏய், என்னடா இது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்சேன். ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இதுக்கு. ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. ஆ. சும்மா பாயிண்ட் போய் ஆ, ஆ. திரும்ப இந்த பக்கம் இரு. அப்படி இரு. ஐயையோ. அதான் நான் சொல்ல 8 பாயிண்ட். டேய், ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சதாடா? இது போய் மூஞ்சிய குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டேட்டாங்களே அன்னைக்கு. தம்பி டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகம் ஆடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. ஐயா, யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன உனக்கு வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா எவ்வளவு இருக்குமோ? ஒரு நாள் அண்ணையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா. ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுது பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா. அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு கொஞ்சம் அந்த விஷயம் தூக்கி வை ராஜா. அடிய பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? யாஜா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்த புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டிக்க. சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா. ஆத்தாடி ஆத்தா. ஐ எப்படி? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மென்ட் போறானே. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா. உனக்கு சாணம் பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாணம் பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா.
என்ன மழையும் காணும் ஆளையும் காணும். மழைய சாணம் முடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயோ மழைய களவாண்டான், மழைய களவாண்டான். அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி. கோணல் மணலாம் கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு செதறி போகும். நல்லா பண்ணிருக்கோம் பாரு. ஆமா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷா? அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போயிட்டாங்களே. ஆமா. அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி ஆதரவு வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படிடா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து கால்ல விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர களஞ்சியம். ஆமா ஆமா. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. இது கலெக்டருக்கு தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போடா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடுறா 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 கூப்பிடுறா. யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? இல்ல பேர் மறந்து பத்தி. என்ன இந்த பக்கம்? சம்மட்டிக்கு சாணம் பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க முடியும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஐயாப்பா உனக்கு தலைவர் ஜில்லாவுல எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அத பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன பிளேட்டே மாத்துற? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் நாடகத்தோட களஞ்சியம் களஞ்சியம் எடுத்து கொடுங்கடா களஞ்சியம்னு. வா உட்காரு. எங்க? வா உட்காரு. எங்கப்பா? எப்பா எப்பா நீங்க உட்காரு. அடுப்பு எடுங்க. கழுத்து பிடி. கழுத்து பிடி. பிடிடா. ஏய் சுத்துடா. ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவ? எவ்வளவு வெட்டி பயலா இருக்குங்க ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்ன அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி போவா. ஆறா இருந்தா தரல. வா வா. நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்தல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. ஏய் வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்தேன்? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? ஏய் முதல்ல எப்படி கட்டியிருந்த? எப்படி கட்டியிருந்தயா? எப்படி எப்படி கட்டியிருந்த? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறேன். எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்டறேன். ஐயா ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசிஞ்சிருமியா. ஐயா ஐயா. ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சிருக்கேன். என்னங்க சட்டங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். ஊருக்குள்ள டைவர்ஸ் கேஸ்ல பெரிய கிங் ஜிகேன் பேசிக்கிறாங்கல்ல, அது காரணமே நான் தான். எப்படி என்ன லொப்படி என்ன வச்சு தாண்டா உங்க அப்பா தொழிலையே கத்துக்கிட்டா. அவன் நல்ல நேரம் ஓஹோன்னு வந்துட்டா. நான் தான் இப்படி ஆயிட்டேன். என்ன பண்றது? உங்க அப்பன் கிங் ஆயிட்டா, நான் கிங் மேக்கர் ஆயிட்டேன். என்ன கட்டிக்கிட்ட குயின் தாண்டா என்ன கழட்டி விட்டு பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. லத்து சரி உள்ள என்ன நடக்குது? கப கபான்னு எரியுது. அத கேக்கல, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? என்னத்த நடக்க போகுது? சொந்த டைவர்ஸ்க்காக உங்க அப்பன் ஆத்தாளு பூஜை போட்டு இருக்காங்க. நான் பண்ண பூஜை பலிச்சதாலதான்
உங்க புள்ளையாவது உங்கள மாதிரி இல்லாம உருப்படியா பிறந்திருக்கான். நெத்திய காட்டுங்க. நீ ஒண்ணு வைக்க வேணாம். அந்த கணேசன் தான் உங்களை காப்பாத்தணும். அவன் தான் குடிச்சிட்டு கார் ஓட்டினான்னு போன மாசமே வேலையை விட்டு நிறுத்திட்டேனே. நான் பிள்ளையார சொன்னேன். ஓ பிள்ளையாரா? ஆமா, என்ன நாயை கூப்பிடுற மாதிரி முன்றா? டேய் மாமா நிறுத்துங்க மாமா, காலையிலேயே. டேய் சி. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க உள்ள சண்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டோமா மச்சான். டெய்லி என் தங்கச்சி கூட சண்டை போட்டு அதே கோபத்தோட கோர்ட்டுக்கு போய் குறைஞ்சது ஒரு 20-30 கப்பிள்ஸ பிரிச்சிடுறீங்க இல்லீங்க மச்சான்? இந்த மாதிரி சனியனுக்கு கூட சண்டை போடுறத விட என் தங்கச்சி தான் சொல்றீங்க? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மச்சான். ஆமா, இந்த மாதிரி சனியன் கூட சண்டை போடுறத விட கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்குறது 1000 டைம்ஸ் பெட்டர். லெஃப்ட் அவுட்டாக்கு லெஃப்ட்ல கவனிங்க. தங்கச்சி தான் உங்களை டாகுன்னு நினைச்சு உச்சி கொட்டுச்சு இல்ல கண்ணு? இல்ல, வீட்டை கோவில் மாதிரி சுத்தமா வச்சிருக்கேன். இதையும் கோர்ட் ஆக்கிடாதீங்க. இப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க, நான் பண்ணிட்டு போறேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஓ ஸ்ரீங்க வா. இந்த ராட்சசி கூட சண்டை போட்டு அதான் அவங்க அம்மா கூட சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகி போச்சு. அங்க ஒரு கப்பல் வருவாங்க, அவங்கள நீ டீல் பண்ணிக்க. அப்பா உங்ககிட்ட ஜூனியர் இருந்தா உங்களை மாதிரி டிவோர்ஸ் கேஸ்ல நானும் பெரிய லாயர் ஆயிடுவேன் நினைக்கிறேன். ஆமா ஸ்ரீ, வருங்காலத்துல கல்யாணம் செஞ்சுக்கிறவங்கள விட டைவர்ஸ் பண்ணிக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பாய். எஸ், என்ன வேணும் சார்? ஃபர்ஸ்ட் குட் மார்னிங், நெக்ஸ்ட் தான் மத்ததெல்லாம். ஓஹோ, குட் மார்னிங் சார். வேலைக்கு புதுசா? ஆமா சார். எந்த ஊரு? நாசக்கா பாளையம். நாசக்கா எப்படி இருக்கா? நாசமா போயிட்டான். என்னையா சொல்ற? என்ன சார், என் ஊர் பேர் சொன்னா நாசக்கா எப்படி கோசக்கா எப்படி? என்ன வேணும் சொல்லுங்க சார். சாப்பிடுற மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா. ரவா தோசை, மசாலா தோசை. வேற என்ன இருக்கு? இட்லி, இடியாப்பம். வேற? பூரி, கிழங்கு. வேற? இந்த நான் தான் இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க சார். சூடா என்னையா இருக்கு? சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு. என்ன வேணும் கேட்கணும்ல? ஏன் அப்படி கத்துற நீ? என்ன வேணும்? சூடா டீ குடியா? டீ கிராக்கியா நீ? ஏன்? இதுக்கு தான் அலுவல் பண்ணியா? உனக்கு ஒரு ஜீன்ஸ், அதுக்கு மேல ஒரு டி ஷர்ட் இரு கொண்டு வரேன். தம்பி, என்ன உன் பேரை சொல்லவே இல்லையே. ஆதி மூலம். மூலமா? அதான் எரிஞ்செரிஞ்சு விழுவுறானா? பாவம், யாரு பெத்த பிள்ளையோ? சார் பில். டீயே வரல, அதுக்குள்ள பில்ல கொண்டாந்து கொடுக்குற? பொருளை கொடுக்குறோமோ இல்லையோ அதுக்கு முன்னாடி முதல்ல பில்ல கொடுத்தரணும், முதலாளியோட உத்தரவு. அப்ப டீ சூடாதானே கேட்டேன், சூடாதானே கேட்டேன், சூடாதானே கேட்டேன். ஆமாப்பா. கொண்டு வரேன். தள்ளிருச்சு போல் இருக்கு. இதுக்கு பேர் தான் மூளை முஸ்தி. போ. அறிவிட்டவன சோறுங்க திங்கிற வரல பூரா உள்ள விட்டுக்கிட்டு வர்ற. சாரி சார், ஒரு வாரமா நகை சுத்தி. நகை சுத்தியா? அதுக்கு இதமா இருக்கட்டும் டீ குள்ள வச்சிருந்தேன். போடா கொய்யால. எது? ஏய், அதுக்கு ஏன் டீ தான் கிடைச்சா? உன் மூக்குல வைக்க வேண்டியதானா? இவ்வளவு நேரம் அங்கதானே வச்சிருந்தேன். ஆத்தி, இவ்வளவு நேரம் அங்கதான் வச்சிருந்தியா? எனக்கு டீயே வேணாம்டா. கீழே ஊத்துன டீக்கு 4.50. என்ன கீழே ஊத்துன டீக்கு 4.50? சுத்த காவாடி போய் ஹோட்டலா இருக்கு போல் இருக்கே. யாருன்னு காட்டண்டா. வாங்க. அப்பு, இந்த உபரிய வச்சீங்களா இல்ல வச்ச இடத்துல தேய்ச்சீங்களா? என்னது? ஆமா, என்ன இந்த இடத்துல ஏதோ பெருச்சாலி செத்து நாத்த அடிக்குது? அது வேற ஒண்ணு இல்ல, 2 நாளா வயிறு சரியில்லை, அதுதான். ஆட நாரப்படுகளா, ஓட்டலாடா அது. உள்ள நடனா ஒருத்தன் டீக்குள்ள வரல விட்டு புரியுதா? இங்க இந்த கர்ம வரையா? ஆமா, ஐயா நேமு? அம்பல வாயன். என்ன வாயன்? அம்பல வாயன். நல்ல வாயன். இந்த 100 ரூபாய் மீதியை கொடு. என்னது கையில கொடுக்காம? திருட திருட. என்ன ஒரு வேளையும் காணா? எப்படி முடியும்? சாதாரண ஓட்டமா ஒடியாந்து இருக்கான். பிடி உஷா தம்பி மாதிரி ஒடியாந்து இருக்கான். ஆஹா, தெய்வமே, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி, எல்லா தெய்வமும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க. முத இப்பதான் திருட ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல உட்காந்து பிரிச்சு எண்ணி கட்டுக்கட்டா கட்டி பேங்க்ல பினாமி பேர்ல கொண்டு போட்ட வேண்டியதா. என்ன சிகரெட் வருது? ஐயா, 10, 20, 30, 40. என்னது வெறும் 40 ரூபா தான் இருக்கு? அப்ப 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு வந்திருக்கமா? அட பாவிகளா! ஐயா சாமியே, ஆமா, உங்க பேர் என்ன வாயன் சொன்னீங்க? அம்பல வாயன். ஐயா, அம்பல வாயர யாரா அவன் பேர் சொல்லி பிச்சை கேக்குறவன்? பிச்சைக்காரனா? ஐயா, இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஆமா, நீ யாரு? யாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போடலங்க. அந்த திருடு நான் தாங்க. திருடனா? உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு. யோ, ஏன் அப்படி அபாண்டமா புழுகுற? நான் உண்மையிலே திருடிட்டு போனவையா? நம்ப மாட்டியா? ஐயா, நீ தான் திருடுறேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? ஏயா, திருடுறதுக்கு அடையாள அட்டை காட்டியா திருட முடியும்? சத்தம் இல்லாம தாயா திருடுவாங்க. நான் தாயா திருடுனேன். குடியா? இன்னும் நம்ப மாட்டியா? ஐயா,
என்னையா எல்லாரும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து என் மிச்ச காசை வாங்கி கொடுங்கய்யா. டேய் இங்க என்னடா கூட்டம்? கூட்டமா? ஏன்டா 2 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு கூட்டமா தெரியுதா? டேய் இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா தான்டா இருக்குது. உன்னை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பாத்திருக்கேனே. அதான் அது பொழுதுபோக்குறதுக்காக டென்னிஸ் விளையாடுறப்ப பாத்து அடிச்சனா? அந்த கோர்ட்ல டென்னிஸ் எப்படி விளையாட முடியும்? உன் பேர் சிட்டி பாபு தானே? அட கரெக்டா சொல்றீங்களா? போன மாசம் தானே உன்னை உள்ள தூக்கி போட்டாங்க. இங்க வக்கீல்ல ஐயா பொறுப்பு கட்டில பாரு, வக்கீலே வந்து என்ன திருடுன்னு சொல்லிட்டாரியா. என் காசை குடியா, நான் முத பார்த்த 100 ரூபாய் அது குடியா. நானும் அப்படித்தான். வியாபாரத்துல பார்த்தா முதல் 100 ரூபாய் தரமாட்டேன். அது என்ன பண்ண போற? பிரேம் போட்டு மாட்ட போறேன். ஏயா பிரேம் போட்டு மாட்டுறதுக்கு என்ன பிள்ளையார் படமா? இந்த பாரு, திருடனா இருக்க என்ன வீணா குலகாரன் ஆக்கிறாய். மரியாதை இனிமேல் இந்த அம்பலவாயன் வாயால பேச மாட்டான். ஐயா இந்த தீய சக்தி இருந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி. சரி சரி, நீ எவ்வளவுக்கு சாப்பிட்ட? எவ்வளவு சாப்பிட்டேனா? எங்க சாப்பிட்டேன்? கீழே ஊத்துன டீக்கு 4 ரூபாய் 50 ஆச்சுன்னு பில்லு போட்டாங்கய்யா. நான் 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போயிட்டு அந்த 40 தான் இது. மிச்சம் மிச்சம் 55 ரூபாய் 50 ஆச்சு இவரு எனக்கு தரணுங்க. டேய் நம்ம பில் எவ்வளவு ஆச்சு? 55 40. நம்ம பில் அவர் கணக்குல கழிச்சிட்டு மீதி 10 பைசா அவருக்கு டிப்ஸா கொடுத்துருங்க. எது உங்க பிள்ளை ஏன் கணக்குல கழிக்கிறீங்களா? சாமி நல்ல தீர்ப்பு. நான் எங்க போனாலும் வந்துருங்க. என்ன என்ன இங்க வச்சு 40 காணா? அது எப்பவே உள்ள போயிருச்சு. இந்த 10 பைசா 10 காசா? அட கழிச்சல போறவங்களா? 99 ரூபா 90 காசுக்கு கீழே ஊத்துன டீக்கு பில்லு கொடுத்த உலகத்திலே ஒரே ஆள் நான் தாண்டா. நல்லா இருந்து போங்கப்பா. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? எதுக்கு? நான் போகணும். ஏன் உரசிக்கிட்டு தான் போறது? வாயை கிளறாதீங்க, ஏற்கனவே புண்ணா இருக்கு. தள்ளுங்க. சாமி கூட்டு போடா. ஏய் என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? உன் மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाशोपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत लोभप्रवृत्तिरारम्भः कर्मणावशमस्पृहा रजस्येतानि जायन्ते विवृद्धे परदर्शभ अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च லத்து கல்யாணம் ஆன மறுநாளே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டியே. இது உனக்காக லத்து, இது உனக்காக. கெரசின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏய் நீயா? இல்ல என் டூப்பு. ஏறக்குறைய அப்படிதான் தெரியுதா? அவன் இங்க எதுக்கு வந்த? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். ஏய் உன் அல்ல கை எங்காவது அலைய போயிருப்பானு கம்பெனி இல்ல, எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன். நீயே சரி, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். என்ன? அது எப்படி நீங்க தனியா தண்ணி அடிக்கிறீங்க? இப்ப நீ ஊத்துன மாதிரி நான் ஊத்தி வச்சிருக்கல, இதை எடுத்து இப்படி குடிக்க வேண்டியதா? அத கேக்கல மாமா. சோலோவா தண்ணி அடிக்கிறீங்களே, அது எனக்கு பிடிக்கல. ஏண்டா டேய், தெண்டுல்கர் சோலோவா 100 அடிக்கிறான். அவனை பாராட்டுறீங்க, புகழ்றீங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறீங்க. நான் பர் அவர் 1000 அடிக்கிறேன்டா. எனக்கு ஒரு பாராட்டு கிடையாது, புகழ் கிடையாது, மாலை கிடையாது. என்ன அர்த்தம் இது? தெண்டுல்கர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? கிரிக்கெட் பிளேயர். நானும் கூட ஒரு காலத்துல பிளேயர் தான்டா. என்ன பிளேயர்? 3 சீட்டு வெட்டாட்டா ரம்மி, இதுல நான் பெரிய கிங்குமா. அதுதான் சொத்துல வித்துட்டு சோத்துக்கு சிங் அடிச்சு இங்க வந்து தர்ம சுடு திங்கிறீங்க. சரி, இதுக்கு உங்க குடும்பத்துல எனக்கு ஒரு விழா எடுக்கலாம்ல? அப்பா ஏய் என்னடா மோந்து கூட பாக்கல, அதுக்குள்ள மாமனை பார்த்து அப்பாங்கற? ஐயோ அப்பா. அட எங்க அப்பா தான் 3 சீட் தப்பா விளையாடி கல்லால அடிச்சு கொண்டு போட்டானுங்களா. அந்த கிடக்குறான் விடு. எங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. இது உங்க உங்க அப்பனெல்லாம் எங்கடா இந்த நேரத்துக்கு வர போறாரு? தண்ணியே அடிக்கல, அதுக்குள்ள அப்பன் வாய்ஸ் தெரியாம ஓடுறான் பாரு. அப்பனாவது சுப்பனாவது. சூப்பர். என்ன இது 2 கிளாஸ் ட்ரிங்க் ஊத்தி வச்சிருக்க? மப்பெல்லாம் யாராம உளராதீங்கடா. இது 2 கிளாஸா? ஒரே கிளாஸ் அம்மாவன ஒரே. என்னடா மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுற? மச்சான் நீங்க எப்ப வந்தீங்க? இங்க யாரும் உட்கார்ந்து இருந்தாங்களே. என்ன ஃபுல்லா போதையிலே இருக்கியா? இது என்ன முதல் பாட்டுல, 2வது பாட்டுல, 3வது பாட்டுல? சீ தேர் மச்சான். என்ன மச்சான் எந்த வேலை வெட்டி இல்லாம இருக்க? இவ்வளவு சரக்கு வாங்கி அடிக்க வச்சிருக்கியே, உனக்கு எது பணம்? என் பொண்டாட்டி குடுக்கறாளா? எடுத்துற போறா மச்சான். என் தங்கச்சி வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல. யாரு? அட சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கான். அவரு வந்து பெரிய சட்ட நிபுணராமா. நிறைய சட்ட புத்தகமா அடிக்க வச்சிருக்கான். சட்ட புத்தகமா? சாதாரண சட்ட புத்தகமா? ஒரு சட்ட புத்தகத்துல கை வச்சா ரம்மு வாசனை, இன்னொரு சட்ட புத்தகத்துல கை வச்சா விஸ்கி வாசனை, இன்னொன்னு கை வச்சா ஒயின் வாசனை. இப்படி புத்தகத்துக்கு புத்தகம் வாசம் அடிக்கும் போது அந்த புத்தகம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாமா? அதெல்லாம் ஒட்டுமொத்தமா கொண்டு வித்து இப்படி பாட்டில் அடிக்க வச்சிருக்க. எப்படி? அட பாவி, அத படிச்சிட்டு தானடா கோர்ட்ல எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். அத வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? ஐயோ மச்சான், உங்களோட என்ன பேசிட்டு இருக்க? ஏடா சோடா ஊத்தல? அவன் ஊத்தல. எவன் ஊத்தல? நான் தான். சோடா போடு.
இந்தாங்க ஓபன் பண்ணு. ஓபனர் என்ன அங்க பாக்குற? இல்ல இந்தாங்க சிசி. ஓபனர்ல ஓபன் பண்றா. ஓபனர் அங்க இருக்குது. போய் எடுத்து வந்து ஓபன் பண்ணு. சரி இங்க இருங்க. ஓபன் பண்ணி தொலை. ஏய் அங்க என்ன முறங்கற? இல்ல கேஸ் ட்ரபிளுங்க, சோடா பாருங்க. சீக்கிரம் வந்து தொலை. வந்துட்டுங்க மச்சான். இந்தாங்க. இந்தாங்க நானும் ஊத்திக்கிறேன். பொழுது போகலையே, போர் அடிக்குதேன்னு பையன்கிட்ட ஏதாவது போய் பேசலாமேன்னு அவன் ரூமு கதவை திறந்து உள்ள போனேன். அவன் பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கான். இப்ப கூட கேட்டுதான் இருக்கான். நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. என் பையன் இருக்கானே, அவன் ஒரு முத்து, அவன் ஒரு வைரம், அவன் ஒரு வைடூரியம், அவன் ஒரு கோமேதகம், அவன் ஒரு ரத்தனம், அவன் ஒரு பவழம். என்ன மச்சான்? இல்ல உங்க பையனை இப்படி புகழ்றீங்களா? நவரத்னத்துல 2 தான் குறைஞ்சு போச்சு. ஒண்ணு பண்ணுங்க, மோதிரமாக்கி உங்க பையனை விரல மாட்டிக்கங்க. மாட்டிக்குவேன். புல்ல அரிக்குது. என் பையனாச்சே. ஆமா ஆமா உங்க பையனாச்சா? போடு. மறுபடியுமா? போடு. இத போடுறா. எனக்கு என்ன வர வர ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோடா யாரும் அப்புறம் போடுவான். சோடா போய் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் ஓபன் பண்ண வேணாம், நானே ஓபன் பண்றேன். எங்க ஓபன் பண்றது? அங்க போய் நீட்டுங்க, எல்லா விஷயம் ஓபன் ஆகத்தான் போகுது. கவலைப்படாதீங்க, அம்மா கிட்ட நீங்க தண்ணி அடிக்கிற மேட்டர் நான் சொல்ல மாட்டேன். அவன் குடிக்கிற விஷயத்த நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் மச்சான். எடு செருப்பு. என்ன சார் வேணும்? ஒரு அரைக்குள்ள காரா புந்தி வேணும். ஏயா சூ கடையில வந்து என்ன கப்பாங்க? உட்காரு. ஏயா இதுல உட்காரியா? இதுலயா? காலத்துக்கு மேல வை. என்ன கலர் வேணும்? கிளி பச்சைல கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஓஹோ, பஞ்சு மிட்டாய் கலரு? என்னது? வானவல் கலர் கிடைக்குமா? சரியா, உண்ட என்ன கலரியா இருக்கு? பிளாக் இருக்குது, பிரவுன் இருக்குது. அப்படின்னா ப்ரௌன்ல கொடு. சைஸ்? சைஸ் 18. ஒரு காலுக்கு 9, 2 காலுக்கு 18 தானயா? காலங்கத்தால உனக்கு புரியல, நான் என்ன பண்ணுவேன்? யாரா சொம்ப பேடா இருக்கேன்? ஆஹா, என் தாத்தன் செருப்புல உலகமே தெரியுதியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? கடைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்த போதும் சூவ போடியா, காய எடுத்து மேல வையா. குடியா கால இரியா, காலை உடிச்சுடாதயா. இரியா, கிளி பச்சை மஞ்சள் கேக்குதா? போடியா போடியா. எனக்கு போட சும்மா போடியா போடியா. ரொம்ப ஓவரா துள்ளுடா. போடியா இரியா. டா போடியா. இந்த செருப்பு கொண்டு போய் நல்ல அட்டை பாக்ஸ்ல பேக் பண்ணி பில்லோட கொடு, போறப்ப வாங்கிக்கிறேன். அப்படி என்னது இந்த செருப்பியா? ஏய் இந்த பாரு, என்ன ரொம்ப கேவலமா கேக்குறேன். இது சாதாரண செருப்பு இல்லையா? என் தாத்தா அந்த காலத்துல ஒரு நாக்கு வாங்கினது. இத கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் தினம் சாமி கும்பிட்டு போ. பெரிய ஜமீன் சொத்து. ஆமாடா, ஜமீன் சொத்து தான். ஊர்ல வந்து கேட்டு பாரு, சொல்லுவாங்க. போயிட்டான். இவனு வர்றாங்களா? இல்ல, அருமையான ஐயோ சுவோட போன சாமி கோச்சுக்கிறமே. கேட்டதும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கு. கீதையின் நாயகனே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாடிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட? கிருஷ்ணன்ட்ட. போடா வெண்ண. அதுக்கு தாப்பா பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? அப்பா கிருஷ்ணன் இருக்கான, கிருஷ்ணன் அவன் ஒரு வெண்ண திருடன், நானும் திருடன். ஒரு திருடன் திருடன் கிட்ட பாட முடியும். அப்பதானே அவன் நல்லது கிட்ட பாத்துக்குவான். கிருஷ்ணன் அது வேற யாரு? பாரு மேல பாரு. யார் இந்த ஆளு? தும்புச்சங்கையெல்லாம் இருக்கு. பிள்ளையாரு தெரியுது இல்ல? அப்ப புள்ளியார் கோயில்ல வந்து கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு இருக்க. இருக்கட்டுப்பா, பிள்ளையார்ட்ட பண்ண என்ன தப்பு? பிள்ளையார் போய் கிருஷ்ணன் சொல்லுவா, கிருஷ்ணன் போய் சிவன் சொல்லுவா, சிவன் போய் பார்வதிட்ட சொல்லுவாரு. அவங்க ஃபேமிலிக்குள்ள கலந்து பேசிக்கிறாங்கல்ல. லிங்க் இருக்குல்ல? ஆமா, திருடுனேன்னு சொன்னியே, என்னத்த திருடுன? வாழ்க்கையில முத சுவ திடி இருக்கப்பா. சுவ. ஷூவா? எந்த ஷூ? அந்த
சுட்டதை சுட்டுட்டாங்கேலே கிருஷ்ணா கிருஷ்ணா சுட்டதை சுட்டுட்டாங்கேலே கிருஷ்ணா கிருஷ்ணா மறுபடியும் கிருஷ்ணாடு பாடுறியா? நான் புலியா இருந்தேன்னு சொன்னேன். என்ன கதற இப்போ? சு ஷோ சு லிபர்ட்டி தியேட்டர் வந்துருச்சு. இறங்குறதெல்லாம் இறங்குங்க, இறங்குங்க. எங்கடி உன் ஆளு வரேன்னா இன்னும் காணோம். நான் வேணா கம்பெனி தட்டுமா டார்லிங்? சரி சரி பிஞ்சிரும். இதுக்கு தான் புது செருப்பு போடணுங்கிறது. ஏதோ திட்டின மாதிரி இருந்தது. டேய், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, நான் முன்ன பின்ன பேசிக்குவோம். அனாவசியமா பேசாத, ஆட்டோ கட் பண்ணு. என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணைய நாட்டம் தெரியுதா? ஒரு வாரத்துல தியேட்டர் கல்யாண மண்டபம் மாத்தி தரேன்னு சொல்லி கை நீட்டி காசு வாங்கினல. இன்னும் என்ன சினிமா காமிச்சிட்டு இருக்க? டேய் முதல்ல பணத்தை கொடுங்கடா. அண்ணா பொறுத்துங்கண்ணா, ஆள் வந்துட்டு இருக்குண்ணா இப்போ. டேய், எங்கடா போனா அவன்? வந்துட்டான்டா. எங்கடா போய் தொலைஞ்ச? ஆட்டோ கட் பண்ணு, ஒரு 50 ரூபாய் பணம் குடுறா. டேய், இருந்த சேஞ்ச டிக்கெட் எடுக்க கொடுத்துட்டேன்டா. வேணா கிரெடிட் கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டா? டேய், கிரெடிட் கார்டெல்லாம் ஆட்டோல வச்சு தேய்க்க முடியாதுடா. வேணா வீல் கீழ வச்சு ஏத்தலாம். ஓ அப்படிலாம் கூட பண்ணலாமா? செருப்பாலடி, நான் என்னடா பேச்சு பேசுறேன்? அமைதி 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 அமைதி. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசிக்கிறதும் இல்ல. காதுல என்ன வெண்ணெய் வச்சிருந்த? 50 ரூபாய் ஆட்டோக்கு பணம் வேணும்டா. 50 ரூபா தானே? 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 50 என்ன 500 கூட அடிச்சு வர்றேன். நீங்க 50 எடுத்துக்க, நான் 450 எடுத்துக்கிறேன். யாரு? நான் தான் அடிச்சிட்டு வர்றேன். ஏப்பா போன தடவை தான் கெடுத்து நாசமாக்குனீங்க, இந்த தடவையாவது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப கூடாதா? ஏப்பா என்னப்பா பிரின்சிபல்? நட்புக்கு இலக்கணமே தெரியாத கூடத்தை கையில வச்சிருக்கியே, அசிங்கமால உனக்கு? ஏய், இலக்கணத்தை பத்தி நீ பேசுறியா? ஏன் பேசக்கூடாதா? யாருக்கு யாரா ஃப்ரெண்ட்? நான் தான் ஒரு pick pocket. நிப்பாட்டு. பாக்கெட்டோட நிப்பாட்டு. 10 பேர் கூற இடம்ல நான் பேண்ட் செட்டோட வீட்டுக்கு கொடுப்பா. என்ன பிரிச்சு மேஞ்சிட்டானா உங்களுக்கு தான் மேற்கொண்டு செலவு. நான் என்ன சொல்றேன்னா பேச விட மாட்டேங்கிறாங்களே. சார் கவர்மெண்ட் சமாச்சாரம், ஒரு வாரம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். ஒரே வாரம் தான் உனக்கு சார் டைம். இருங்க சார், கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போலாம். இருங்க சார். எதுக்கியா இப்போ? சொன்னா கேளுங்க சார், இருங்க சார், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. என்ன 50 ரூபாய் தானே வேணும்? ஏன் நீ அடிக்க போறீங்கயா? அடிச்சேனா? வந்து வாங்கிட்டு போன்னு ஒருத்தன் நெத்தில எழுதி ஓட்டி நின்னுட்டு இருக்கான். வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க? குனிஞ்சு. ஹலோ எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? என்னடா கை? யா 250 இருக்கு. எனக்கு ஒரு 50 போதும். ஏய் கம் ஹியர். என்ன பிட்பாக்கெட் சொல்லிவிட்டு உன் ஃப்ரெண்ட் என்ன அவளை பாக்கலாம் பாரு. பாக்கறானா? பாக்குறாரு பாரு. ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த 50 கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? 100 ரூபாய் சேஞ்ச் இருக்கான்னு அதுக்கு கேட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 250 இருக்குன்னு. ஒரு 50 நான் எடுத்துக்கிட்டேன். அது நீங்க இஷ்டப்பட்டு கொடுத்தது. நான் எங்க இஷ்டப்பட்டு? நான் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னேனா? இல்ல இல்ல, நெத்திய தொடச்சுக்கோங்க சார். நெத்திய தொடச்சு எதுக்கு ஏய் டேய் பாத்தா படிச்சவனாட்டா இருக்கான். அடாடாடாடாடாடா. ஏ ராசா, கத்தியும் இல்லாம ரத்தமும் சிந்தாம காந்தி சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னா கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க ஒரு வில்லங்கமும் இல்லாம விரலையும் விடாம பிளேடும் போடாம அதே காந்தி படம் போட்ட நோட்டை ரொம்ப அழகா அடிச்சு வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? எதிர்காலத்துல இருந்த சில்லற பசங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய கொல்ல கூட்டத்து தலைவனா வருவீங்க நான் நம்புறேன். ஏப்பா போடா. சரி கேடா. எவ்வளவு வச்சிருக்க? ஏப்பா வாப்பா. நேரம் கேட்ட நேரத்துல போன் பண்ணிடுவாங்களா? ஹலோ யார் பேசுறதே? போனை காதுல வையா. நான் காதுல வைக்காது எப்படி தெரியுது? ஹலோ மோசக்காரன் வேணும். என்ன மச்சான் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது கிடக்கிட்ட இந்த போன் என்ன மோசக்காரங்கிற பேர்ல இருக்குது. ஆச்சி என் பேர்ல தானே இருக்கு. அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ ஏய் மோசக்காரா. ஏய் மோசக்காரன் கேட்டுப்பாள. கேளுங்க கேளுங்க. ஹலோ நான் ஜிகே பேசுறேன். யாரு? ஏய் பெருசு, முதல்ல மோசக்காரன் கிட்ட போனை கொடு. பெருசா? உங்களுதான் ஒருவேளை சிறுசுக்கா இருக்குமோ? ஸ்ரீகா. ஸ்ரீ 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 வா 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 வா. யார்ப்பா? யாரோ மோசக்கார வேணுமா? மோசக்காரன் பேசு பேசு பேசு. பேசு பேசு. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? சு, சு. சோறு தானே திங்கிற? நம்ம 2 பேரும் சாப்பிடுறதானே? ஆமா. அதுல தான் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். ஏய் அவ ஏதோ பர்சனலா பேசணும்னு நின்னுட்டு இருக்கா. சும்மா எங்க தெரியாம நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கே. கண்ட்ரி ஃப்ரூட். உங்க அப்பா என்ன சொல்றாரு பத்தியா? நானா வந்து நாட்டுப்பழம். இப்ப இந்த நாட்டுப்பழம் உள்ள போய் என் தங்கச்சிக்கிட்டு உங்களை பத்தி வேட்டு வைக்கல. எங்க அப்பா பேரு டேய் மச்சான் மச்சான் மச்சான். டேய் சொன்னா கேளுடா நில்றா. ஹலோ டேய் மோசக்காரன் பேசுறேன். ஹாய் விச். தலையில எவ்வளவு ஸ்டிச்? நான் ஹீமன், எதையும் தாங்கிக்குவேன். சரி எதுக்கு ஃபோன் பண்ண? இல்ல அடிச்சிட்டமே, பாவம் ஒரு சாரி சொல்லலாம் தான். சரி சொல்லு. சாரி. டெலிபோன்ல ஒரு பொம்பளை அழுதுகிட்டே இவர மோசக்காரன் கூப்பிடுது. சாரி. இந்த வயசுல ஒரு பொண்ணு டாவர்ட்ஸ் கழட்டி விட்டார் போல அது அழுதுட்டே புலம்பிட்டு இருக்குது போன்ல. அடு மோசமான ஃபேமிலி தங்கச்சி இது. அப்படி சொல்லுங்கண்ணே. வந்துட்டான்டா. வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. என்னது? உன்னது இல்ல என்னது ரம்மு. பாரின் ஒயிட் ரம் பத்திரமா இருக்கட்டுமே பாத்ரூம்ல எடுத்து ஒளிச்சு வச்சா அதை எந்த குடிச்சு போட்டு உள்ள வந்து புளிச்சகல்ல ஊத்தி வச்சிருக்கிறா. அது குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அட பாவி இதையா குடிச்ச? ஏன்
இது புளிச்சக்கல் இல்லடா பெனாயில். ஐயா சி என்னப்பா நான் சொல்லல இவங்க பரம்பரை பத்தி. இது நடமாடு எவிடன்ஸ். இங்க பாருங்க, எங்க பரம்பரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பரம்பரை பத்தி நான் சொல்ல வேண்டியது. கேக்கட்டும், சொல்லு சொல்லு சொல்லு. ஸ்ரீ, உங்க தாத்தாவை யாருன்னு சொன்னார்? ஸ்ரீ இவரே யாருன்னு சொன்னாரு? பேரிஸ்டர்னு சொன்னாரு. பாரிஸ்டர். நல்லா வருது வாயில. சொல்லு சொல்லு சொல்லு. தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஸ்ரீ. ஆமாடி, எங்க அப்பா தோட்டத்துல தான் வேலை பார்த்தாரு. ஆனா உங்க அப்பா முனிசிபாலிட்டில கக்கூஸ் கலவல மச்சான். சும்மா இருங்கண்ணே. சொல்லு மச்சான், சொல்லு சொல்லு. ஆமா, கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாரு. ஆமா, பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட். அவன் மச்சான் நீங்க ஒண்ணு டெய்லி 10 டன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 டன், 30 நாளைக்கு 300 டன், நீங்க வருஷத்துக்கு 3000 டன். ஏய், பேசாத உங்களுக்கு ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியும். ஐயோ அப்பா. என்ன ஸ்ரீ, இப்பவும் அப்பா தானா? ஐயோ அம்மா. தேங்க் யூ. நீங்க இப்படியே சண்டை போடுறீங்க. எனக்கு பசிக்குது. நான் வெளிய போய் சாப்பிடுறேன். ஸ்ரீ, நீயாவது வெளியில போய் சந்தோஷமா சாப்பிடுப்பா. என் தலையெழுத்து இவ கௌரி ஊர்தான் சௌரி ஊர்தான் சொல்லி என்ன பட்னி போட்டே கொன்னுடுவா. என்னடி லுக்கு விடுறா, குத்திடுவான் குத்தி. போடி உள்ள. நீ போமா மச்சானுக்கு நான் இன்னைக்கு சோறு ஐயோ. போடுறேன். மச்சி மச்சான், எப்படியும் தங்கச்சி வந்து உங்களுக்கு சோறு போட போறதுல வாங்கல பாத்ரூம் போலாம். எதுக்கு? இல்ல கைவசம் பெனாயில் தான் இருக்குது. ஆளுக்கு 2 பேருக்கு பிச்சு விட பிச்சு. இல்ல கக்கூசக்கள் போடா உள்ள. அர்த்தம் முடிச்ச குடும்பம். ச்சே, தூ. வாங்கிங்க வாங்க. அப்படியே இருந்து நானும் பாக்குற ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. ஒரு பேக்கு ஊத்திக்கிறது. அடக்கமான பொண்ணு போடுறது மெதுவா துப்புறா. ஐயோ நான் இல்ல. அடையெல்லாம் பெருசா தான் இருக்குது, பிரமாதமா தான் இருக்குது. வியாபாரம். யாராச்சும் கைய மேல தூக்குனீங்க சுட்டு தள்ளிடுவேன். ஏய், ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி துப்பாக்கி காமிச்சா கைய மேலதான்டா தூக்கணும். அப்படியா? யாரும் சொல்லவே இல்லையே. இது தெரியாம தான் உள்ள வந்துருக்கே நீ. அதற்கிட்ட சொல்லிவிட்டு கையை கீழே போட்டுக்க. ஆசைப்படாது. பாப்பா சார். பாப்பா, என்ன சார்? நீ ஏன் கையை மேல தூக்கி வச்சிருக்க? டவுன் ஹப் டவுன் ஹப். ஏண்டா இங்க என்ன எக்ஸசைஸ் நடக்குது? ஏன் நெத்தி போட்டு துப்பாக்கி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு அப் அண்ட் டவுன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறா? என்ன சிரிப்பு? இந்த மாதிரி சீரியஸான சீன்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணா, அதுக்கு தான். என்டர்டெயின்மெண்ட். அப்ப டவுன். எனக்கு மட்டும் தான் என்டர்டெயின்மெண்ட், சரி கிடையாது. சரி பாப்பா நீ போப்பா. போ போ. சரி அப்ப நானும் வரேன். நீ நெல்லியா? என்ன? ஆமா, எதுக்கு சார் நீங்க இங்க வந்தீங்க? பர்ச்சேசிங். பர்ச்சேசிங்கா? ஏன் சார் பர்ச்சேசிங் ஒரு பைய கையில தூக்கிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு சார் துப்பாக்கி எல்லாம்? இது ஒரு வகையான பர்ச்சேசிங். ஒரு வகைனா கொள்ளை. சரி உங்களுக்கு என்ன வேணுப்பா? ரொட்டி பாக்கெட் வேணும். கையில துப்பாக்கி வச்சுட்டு 4 ரொட்டி துண்டை கொள்ளையடிக்க வேண்டிய நீ. இன்னும் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க நீ. யாரு? என்ன துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? நான்சென்ஸ். யாரு நான்சென்ஸ்? நெஜ துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கோம். உங்க கண்ணுக்கு நான் விளையாடுற மாதிரி தெரியுது. அறிவு இருக்கா உனக்கு? ஓங்கி பொம்பளை பிள்ளை கை வச்ச பொட்டுல சுட்டு கொண்டுவேன். அந்த பிள்ளை என்னையா தப்பா சொல்லுச்சு? துப்பாக்கி வச்சு விளையாடுறீங்கன்னு சொல்லுச்சு. அது தப்பா? தப்புதாயா. இது நெஜ துப்பாக்கி தானே? எந்த நாப்பைய சொன்னான்? இது உண்மையிலேயே விளையாட்டு துப்பாக்கி தான். இந்த துப்பாக்கி வச்சு உன் கடையில முத கொள்ளை அடிக்க வந்தேன். அது புரியாம அந்த பிள்ளை அடிக்க போறியா? நீ வாயிலே சுட்டுருவோம் உன்னைய. விளையாட்டு துப்பாக்கி அம்மனி நீப்பா, நீ போமா. எதுக்கு இந்த பிள்ளை போய் சொல்ற? சொல்ற இது என்ன துப்பாக்கின்னு சொன்ன? விளையாட்டு துப்பாக்கி. இது என்ன துப்பாக்கின்னு சொன்ன? விளையாட்டு துப்பாக்கி. இது என்னடா துப்பாக்கி? இது துப்பாக்கி சொல்றதா? ஏன்டா என்னையவே அடிக்கிறியா நீ? கல்றா கண்ணாடியா கல்றா. ஐயோ, முதல்ல திருட வந்தவனா நீ? ஐயா கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. உங்களை பார்த்தா என்னோட பெரிய திருட மாதிரி இருக்கு. இந்த திருட்டு தொழில எனக்கு பக்குவமா சொல்லி கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கய்யா, அனுப்புங்க. பண்றேன்டா ஆசீர்வாதம். வாங்கம்மா, இங்கதான் ஆடி கேள்வி விற்பனை. அடிக்கிறது நீ அடிக்காதியா? கழுத்துல செயின். அத்தி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கால தூக்கி கிட்டி போட்டானே. அடகிரும மாடு. ஐயோ, கழுத்தை பிடிச்சு நிற்கிறானே. எதுக்கு பேசாம அந்த பித்தாள தட்டை எடுத்துட்டு போய் எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்குருவான்.
இருக்க சாமான்ஜத்தை பூரா ஒரு வேனை புடிச்சு அள்ளிட்டு போனான்னு வந்தேங்க. ஆனா இங்க இருக்க பொருளையும் உங்களையும் பார்க்கும்போது பயமாயி போச்சு. அதனால இந்த பித்தாள தட்டியாவது எடுத்துட்டு போய் 2 பேரிச்சம்பளம் வாங்கி திங்கலாமேன்னு ஒரு சபலம். நான் பேரிச்சம்பளம் திங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்குங்க. தட்டை வேணா திருப்பி தந்துடுறேன். நீ எனக்கு திருந்தா நானே தரேன். இந்த சைல உன்னால தரேன். ஐயா கொஞ்சம் இரு. ஐயா என் மகா பரவ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில கத்தி எடுக்கிறீங்க? காரணமா தான். ஆஹா, இந்த சைடுல நீங்க உத்தமத்தன சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. குட். தேங்க்யூ. அப்ப நான் பாத்துக்கலாம். நெவர். ஏன்? ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? என் கூட கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறது எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆட ஏங்க லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு ஜாமான் கொண்டு போற அவசியம் எனக்கு இல்லங்க. எனக்கு இருக்குது. அதை எப்படி சொல்றீங்க நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்துட்டியே. அப்ப உங்க வீட்டுக்கு தான் சண்டை பண்ணுமா? கண்டிப்பா. சண்டை போடலைன்னா உடம்புல தலை இருக்காது. யாருக்கு? உனக்குதான். கேவல தட்டுக்கு நம்ம தலையா? நெவர். வா 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 வா. எமது கையில் இருப்பது எமது குத்துவா, உமது கையில் இருப்பது உமது குத்துவா. நாளைக்கு இதே டைம்க்கு வரணும். எதுக்கு? சண்டை போடத்தா. வரலைனா ஊர்ல எங்கன்னா தேடி வந்து வெட்டுவேன். என்னடா எங்கடா நாய் கட்ட சத்தம் கேக்குது? நான் இல்லையா? நாதாயா? எடுவட்ட வயல நான் அப்பயே போறேன்னு கேட்டியாடா? நீங்க இருந்த ஒரே ஒரு சட்டையை கிழிச்சு விட்டாரா? எல்லாரும் போற வழியில ஒருத்தன் போக மாட்டேன்னு சொன்னா உன்ன அவன் அதிமேதாவியா இருக்கணும் இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும். இந்த 2 வகையில அவன் எந்த மாதிரி டைப்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அவன் என் முன்னாடி நிக்கணும். வெளியே இருக்காரு சார், அனுப்புறேன். அனுப்புங்க. போலாமா? எங்க ப்ரொஃபசர் உன் கூட பேசணுமா? என்கிட்டயா? ஆமா. நான் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ ப்ரொஃபசரோட பேசிட்டு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே. So you are Mr. Srikanta? Yes. I am Dr. Mano Dhairiyam, son of P. Pandu. Nice to meet you. நீங்க சோபாவுக்கு நண்பரா? இல்ல, லவ்வர். நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசுறீங்க. நான் எப்பவுமே அப்படிதான். அப்படின்னா உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். நானும் ஸ்ட்ரைட்டாவே பதில் சொல்றேன். தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்வி. சுக்ரீவனுக்கு ஒத்து வராத ஆட்டம் எது? வாலி பால். நீங்க ரொம்ப மேதாவி போல தெரியுறீங்க. போல இல்ல, மேதாவியே தான். ஓவர் கான்பிடன்ஸா? ஒன்லி கான்பிடன்ஸ். இவ்வளவு கான்பிடன்ஸான உங்க அறிவு திறமைக்கு ஒரு சிங்கிள் டெஸ்ட் வைக்கிறேன். பாஸ் பண்ணுவீங்களா? டிஸ்டிங்ஷன்ல. டன். ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு தெரிஞ்ச சமூக சேவர்கள் பேரெல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேரை சொல்றீங்கன்னு பாப்போம். ஜெயமாலினி, ஜோதி லட்சுமி, சில் ஸ்மிதா, டிஸ்கோ சாந்தி, குயிலி, ரம்பா, ரோஜா, நக்மா, மீனா, ஜோதிகா, மும்தாஸ். டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஆயிருச்சு. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? தமிழ் தெலுங்கு சினிமால ஒன்ஸ் அப்பான் டைம் கிளப் டான்சர்ஸ். இப்போ சில பேர் ஹீரோயினா இருக்காங்க, சில பேர் தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சில பேர் செத்து போயிட்டாங்க. நான் கேட்டது சமூக சேவை செய்யறவங்கள பத்தி. ஏன் இவங்கள சமூக சேவை செய்யலையா? ஜனங்களுக்காக துணியை போட்டுக்கிட்டு வெயிலும் மழையும் பார்க்காம கண்ட லொகேஷன்ல டான்ஸ் ஆடுறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு சமூக சேவை தெரியலையா? ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த முறை இன்னும் ஷார்ப்பா கேள்வி கேட்கிற, பதில் சொல்லுங்க. கேளுங்க. 1964 பிறந்தவங்களுக்கு இப்ப என்ன வயசு? டக்குன்னு சொல்லணும். அது ஆம்பளையா பொம்பளையா? அது அவ்வளவு அவசியமா? நீங்க தானே பதில் ஷார்ப்பா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆம்பளைதான். 1964 பிறந்த ஆம்பளைக்கு இப்ப என்ன வயசு? அவன் இருக்கானா செத்துட்டானா? உயிரோட தான்ப்பா இருக்கிறான். 1964 பிறந்த ஒரு ஆம்பளை இப்ப உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு என்ன வயசு? எந்த மாசத்துல பிறந்தான்? அக்டோபர். எந்த தேதியில? 2. என்ன டைமுக்கு? ஐயோ, 1964 வருஷம் ஒரு ஆம்பளை அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு பிறந்திருந்து அவன் இப்ப உயிரோடு இருந்திருந்தா அந்த பரதேச பயலுக்கு என்ன வயசு? போதுமா? இன்னும் வேணுமா? எந்த ஏரியால பிறந்தான்? என்னையா கேள்வி நான் கேட்கறேன், நீ கேட்கறியா? சார் டென்ஷன் ஆவறீங்க. நீங்க தானே ஷார்ப்பா சொல்லணும்னு சொன்னீங்க. சொன்னா மட்டும்
மனுஷன் பிறந்த ஏரியாவுக்கு வயசுக்கு என்னையா சம்பந்தம்? ஏன் இல்ல 1964 அக்டோபர் 2 மத்தியானம் 12 மணிக்கு ஒரு ஆம்பளை இந்தியாவுல பிறந்திருந்தா இப்ப அவனோட வயசு 36 வருஷம் 11 மாசம் 23 நாள் 18 மணி நேரம் 45 நிமிஷம். அதே அமெரிக்காவில பிறந்திருந்தா நமக்கு அவங்களுக்கு 12 மணி நேரம் டிஃபரன்ஸ். சோ இப்ப அவனோட வயசு 36 வருஷம் 11 மாசம் 24 நாள். ஐயோ ம். பயப்படாதீங்க டாக்டர், தைரியம். நான் உங்களை அடிக்க மாட்டேன், ஏன்னா நான் பைத்தியம் கிடையாது. சரி, சைக்காட்ரிஸ்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சொல்றேன். சைக்காட்ரிக்கா? சைக்காட்ரிக். எஸ். ஓய். பிதா பிதா. எஸ் ஒய் பி ஐ ஓ ஓ ஆக்கு ஆக்கு. எஸ் ஒய் பி ஆர் ஓ ஓ ஐ அக்கு அக்கு. ஓய், அட நீயா? நீ எங்க வந்த பக்கம்? நீ என்ன அந்த பக்கம்? அடையாப்பா அதை கேக்குற? 4 இடத்துல ராப்பரி பண்ணப்பா, 2 ரூபா 31 காசு கிடைக்குது. பொருளாதாரம் ரொம்ப வீக்கா போச்சப்பா. நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் கையில காசு வச்சுட்டு அலையிறான். அவன்கிட்ட போய் கை வச்சோம்னா செருப்பு பிஞ்சிரும். தேவையா எனக்கு இதெல்லாம்? டேய், திருடுறது உனக்கு தப்பா தோணல? எப்படி தோணும்? என் மனசாட்சியே திருடுவது ஒரு கலைன்னு சொல்லுது. அப்புறம் எப்படிப்பா எனக்கு தப்பா தோணும்? நான் என்ன காரு பங்களா தோட்டம் துறவு வாங்குறதுக்கா திருடுறேன்? 3 அடிப்படைக்காக திருடுறேன்ப்பா. என்னது? உணவு உடுக்கை படுக்கை, அதுக்காக தான் திருடுறேன். என் ஃபீலிங் யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி செஞ்ச 1 மாசம் 2 மாசம் இல்ல, நீ கேக்குற 3 1 வருஷத்துக்கு கிடைக்கும். 1 வருஷத்துக்கா? என்னப்பா சொல்ற? சொல்லுப்பா உடனே. அங்க பாரு, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான் பாரு. யார் அந்த வெள்ளத்திட்டப்பட தடினா? அவனேதான். அவன் கிட்ட போய் காதோட சேர்த்து ஓங்கி ஒரு அறை கொடு, நீ 1 வருஷத்துக்கு ராஜா மாதிரி வாழலாம். ஏப்பா, இத முதல்ல சொல்லக்கூடாதப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. சென்று வென்று இருந்து வா போ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்னடா அடிச்ச? நான் யார் தெரியுமாடா? யாரா கேட்டா உன்னைய? என் நண்பன் சொன்னனாலதான் உன்னை அடிச்சேன். எவன் அவன்? பின்னால மஞ்ச கார்ல புளூ சட்டை போட்டு சாஞ்சு நிக்கிறானே, எங்க ஆளக்கானா? எப்படிடா இருப்பா? நான் யார் தெரியுமா? போலீஸ் சார்ஜென்ட் ராங். போலீஸா? ஐயோ அட பாவிகளா, உணவு உடுக்கை படுக்கைன்னு கேட்டேன். ஆனா அதை ஜெயிலியாளா கேட்டேன். இப்படி அநியாயமா உள்ள தள்ளி விட்டு போயிட்டீங்களா? தள்ளி விட்டது இல்லாம காதை வேற கம்பிட்டு போயிட்டாங்களே. சிரிகாந்து ஐயா, மறுபடியும் சத்தங்கித்தம் போட்ட உள்ள வந்து எதை கடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆத்தி, இப்ப எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாயே வளர்க்கறதுல போல இருக்கு. ஏன் ஜாமி? டேய், நீங்க இருக்கீங்கல்ல, என்ன போங்க.